வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர் அக்யூட். இன்று நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக், டெய்லியும் சிக்கன் சாப்பிட்டா கேஸ்ட்ரிக் கேன்சர் ரிஸ்க் அதிகமாகுமா, உண்மையா இல்லையா? நம்ம வீட்டில் ஆல்மோஸ்ட் சமைக்கிற ஒரு ஃபுட்டு தான் சிக்கன். ஜிம்முக்கு போகிறவங்களுக்கும் டயட்டில் இருக்கிறவங்களுக்கும் எல்லாரும் சிக்கனை ஒரு சேஃப் ப்ரோட்டீன் தான் நினைக்கிறோம். ஆனால் இப்போ ஒரு கொஷின் சோஷியல் மீடியாவில் சுற்றிக்கிட்டு இருக்குது. ரீசெண்டாக த டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்டிக்கலில் வந்த ஒரு டவுட், can eating the chicken daily increase the gastric cancer risk? இந்த கொஷினுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், சிக்கனை நம்ம வில்லன் மாதிரி பார்க்கக்கூடாது. எக்ஸ்பர்ட்ஸ் வெரி கிளியராக சொல்கிறாங்க, சிக்கனை டெய்லி சாப்பிட்றதுனாலே கேஸ்ட்ரிக் கேன்சர் டைரெக்டாக வரும்னு எந்த ப்ரூஃபும் இல்லை. அப்போ இந்த கன்ஃபியூஷன் எங்கேருந்து வந்தது? சிக்கனை எவ்வளவு, எப்படி, எதோட சேர்த்து, இந்த 3 விஷயங்களும் தான் நம்ம ரியல் கேம் சேலஞ்சர். சிக்கன் மட்டுமே காரணமா? இல்லை, சிக்கன் ஒரு லீன் ப்ரோட்டீன். ரெட் மீட் அளவை விட சேச்சுரேட்டட் ஃபேட் ரொம்ப கம்மி. அதனால் டயட்டிஷியனும் டாக்டர்ஸும் சிக்கனை ரெக்கமெண்ட் தான் பண்ணுறாங்க. சிக்கன் சாப்பிட்றவங்களுக்கு கேஸ்ட்ரிக் கேன்சர் அதிகமாக தெரியுது என்பதனாலே சிக்கன் தான் காரணம்னு சொல்ல முடியாது. குக்கிங் ஸ்டைல் தாங்க டேஞ்சரஸ் ஜோன். இப்போ டெய்லியுமே டீப் ஃப்ரைடு சிக்கன், ஓவர் சாட்டட் பிபிக்யூ, சூப்பர் ஸ்பைசி, ஆயிலி சிக்கன் கிரேவிஸ் எல்லாம் கண்டினியூஸாக எடுத்துக்கும் போது ஸ்டொமக்கோடைய லைனிங் இன்ஃப்ளமேட் ஆகிட்டு க்ரானிக் இரிட்டேஷன் கொண்டு வரதுனால அவங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகமாக இருக்குது. டெய்லியும் சிக்கன் தான் ப்ரோட்டீன் சோர்ஸ்ன்னுட்டு மற்ற வெஜிடபிள்ஸ், ஃபைபர்ஸ், ஃப்ரூட்ஸ், பல்ஸ் இது எல்லாமே எடுத்துக்காதும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் தான். ஸோ பேலன்ஸ்டு பிளேட் தான் ஸ்டொமக்கை ரொம்ப ப்ரொடக்டாக வச்சுக்கும். ஃப்ரெஷ்ஷாக ஹோமில் சமைச்ச சிக்கன் ஓகே, ஆனால் டெய்லியும் ஃப்ரோசன் ஐட்டம்ஸ், ப்ரெசர்வேட்டிவ் ஐட்டம்ஸ் ஸ்டொமக்குக்கு நல்லதில்லை. ஸோ கன்க்ளூஷன் என்னன்னு சொன்னேன்னா, சிக்கன் ஒரு பேட் ஃபுட் இல்லை, டெய்லியும் மோனோ டயட்டும் நல்லதில்லை. ஸோ வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ஃபைபர்ஸ் கம்பல்சரியாக நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ஃபியர் வேண்டாம், நல்ல ஒரு அவேர்னஸ் இருக்கும். ஸோ நண்பர்களே, டெய்லி சிக்கன் கேஸ்ட்ரிக் கேன்சர் என்ற ஸ்டேட்மெண்ட் தப்பு. நம்ம மாட்ரேஷனாக குக்கிங் மெத்தடு, பேலன்ஸ் டயட் எடுத்துட்டா சிக்கனை நம்ம என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஹெல்த் மீத்தை ஃபேக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டாக்டர் அக்யூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ஃபுட் மீத்தோட பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.